வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 21ஆம் நாள் திருப்பாவை 21ஆம் பாடலை காண்போம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுங்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றால் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியும் மாபோலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்பொழுது இப்பாடலின் பொருளை காண்போம். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்திருக்கிறார்கள். அதே போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. இப்பொழுது இப்பாடலின் உட்கருத்தை காண்போம். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்.